என்ன பண்ணுற அசோக்? இங்கே என்ன பண்ணுற அசோக்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே? உன் கூட இருக்கிறவங்க யாரு? அசோக் அதை கொடு அசோக். முடியாது, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அசோக் ப்ளீஸ் அசோக், அதை கொடு அசோக். அப்போ அன்னைக்கு உன்னை தேடிட்டு இங்கே ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் யாரு? அசோக் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஃபோட்டோ கூட கொடு அசோக். ஏதோ பிஎஸ்சி முடிச்சா நீ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கன்னு காட்டு, நான் நம்புறேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? நான் வேற வீடு பார்த்துட்டேன். அந்த ஃபோட்டோ கூட நான் இப்போ இங்கேருந்து போயிடுறேன். நீ கேட்குற ஸ்டைலே நீ தப்பானவன் தெரியுது. இது ஏடிஎம் வாசலில் ஒருத்தர் கூட தகராறு பண்ணியே, அவர் சொன்னதெல்லாம் நிஜம். உன் பேர் கார்த்திக், சலீம்னு சொல்லி இங்கே ஏமாத்திட்டு இருக்க, அப்படித்தானே? நான் சலீம் தான் ஓன்ட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அசோக். அந்த ஃபோட்டோ கூட அசோக். அது எப்படி? நீ ஏதோ பெரிய தப்பு பண்ற. நீ மாட்டும் போது உனக்கு இடம் கொடுத்த நானும் தானே மாட்டுவேன். அதான் சொல்கிறேனே, இப்போவே போகிறேன்னு. நீ நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். உன்னை அப்படிலாம் விட முடியாது. நான் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லு. முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் கேட்டால் சொல்ல மாட்டேன். போலீஸ் வந்து கேட்டால் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். அசோக் சொன்னா எம்எல்ஏ கை வைக்கிறியா? கைவிடா பார்ப்போம். சாரி அசோக், சாரி அசோக், சாரி அசோக், சாரி அசோக். அடிக்கணும்னு நினைக்கல அசோக், மன்னிச்சுக்க அசோக். ஃப்ராடு. அசோக், 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 அசோக் எழுந்திரிடா. டேய் அசோக், அசோக் எந்தி, எந்திரிடா. நானாடா உன்னை அடிச்சேன்? அசோக் நீ தான் அடிச்ச. எந்திரிடா அசோக், எந்திரிடா, எந்திரிடா. டேய் எந்திரிடா. சார் பாருங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். பாருங்க சார், ரத்தமாக கொடுங்க சார் கழுத்துலேருந்து. பாருங்க சார், சார் கொஞ்சம் உடனே அட்மிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கத்தியால கட்டா இருக்கு. நீங்க யார்கிட்ட போய் என்ன சண்டை போட்டு வந்தீங்கன்னு தெரியல. எவனாவது ஹாஸ்பிட்டல்ல போந்து வெட்டுவான். புவனா. ஓகே சார். சார் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 இயரா நான் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கும் நல்லா தெரியும் சார். பணம் டெபாசிட் பண்ணாமல் ஒன்றும் ஐ அக்ரி தட் பட் ப்ளீஸ் சார் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க சார். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ லட்சம் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் சார் சொல்கிறது கேளு சார் ப்ளீஸ் சார். எவ்வளோ பணம் வேணாலும் செட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க என்ன வேலையில் இருக்கீங்கன்னாவது சொல்லுங்க சார். நான் ஒரு பிச்சைக்காரன் சார். I'm a beggar. ஓ, இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்தா காசு கிடைச்சிரும். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
அம்மா என்ன மன்னிச்சிருமா. கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்கணும். ஃபோன் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான். ஏங்க ஃபோன் இவங்க கிட்ட இருக்குமா? நாற்பத்தி 48 நாளில் உன்னோட செல்வாக்கை எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்திடக்கூடாது. என் வேண்டுதல் முழுசாக முடிகிற வரைக்கும் நான் இங்கேருந்து வரமாட்டேன். ஹலோ, யார் பேசுறீங்க? அருளு. சார், பேஷண்ட்டோட திங்ஸ் பர்ஸை உள்ள வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.